ஸ்ரீ விஷ்ணு புராணம் 20ஆம் பகுதி நரசிம்மர் பிரத்யக்ஷமாதல். சர்வ காரணனும் சர்வாத்மகனுமான ஸ்ரீ விஷ்ணு தேவர் தன்னையே சரீரமாக கொண்டு உள்ளும் புறமும் வியாபித்து பூரணமயமாக இருப்பதால் விஷ்ணுமயமாக தன்னையே பிரகலாதன் விஷ்ணு அல்லாத பொருள் எதையுமே காணாமையால் திரிகுணாத்மகமாய் அநாதி பிரகிருதி வாசனா மலினமாய் மற்றை காலத்திலே தோன்றுகின்ற ஆன்மஸ்வரூபத்தை மறந்தான். தான் அவ்யயனும் நித்தியமான பரமாத்மாவுக்கு சரீரபூதராய் தன்மயர்ணனை நினைத்தான். இவ்விதமான யோகாபியாச பிரபாவத்தால் கிரமமாக சகல கர்மங்களிலிருந்தும் விடுபட்டவனாய் அத்தியந்த பரிசுத்தனான பிரகலாதனின் அந்த கரணத்திலே ஞானமயனும் அச்சுதனுமான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே பிரகாசித்தருளினான். யோக பிரபாவத்தினாலே பிரகலாதன் விஷ்ணுமயமானதால் அந்த பாலகனின் உடல் கட்டி இருந்த நாகபாச பந்தங்கள் அனைத்துமே கணத்தில் சின்ன பின்னமாக சிதறுண்டு விழுந்தன. பிறகு சமுத்திரமானது கரைகளை மூழ்த்தியது. அப்போது பிரகலாதன் தன்மீது போடப்பட்டிருந்த மலைகளை எல்லாம் விலக்கி தள்ளி கொண்டு சமுத்திரத்தை விட்டு வெளியில் வந்து ஆகாயம் கவிந்த உலகத்தை பார்த்தும் இந்த உலக திருஷ்டியினால் தான் பிரகலாதன் என்றும் இரணியனின் மகன் என்றும் நாமசாதிபாதி விசேஷண சமேதனாக மறுபடியும் தன்னை நினைத்தான். புத்திசாலியான அந்த அசுர சிகரமணி ஏகாக்கிர சித்தமுடன் மனோபாக்கு காயங்களை சுவாதீனமாக்கி கொண்டு வியாக்குலத்தை விட்டு அநாதி புருஷோத்தமனான அச்சுதனை மீண்டும் துதித்தருளினான். பரமார்த்த பிரயோஜனமானவனே, ஸ்தூல சூக்ஷ்ம ரூபனே, வியக்தமாயும் அவ்வியக்தமாயும் இருப்பவனே, பஞ்சேந்திரியாதி கலைகளை எல்லாம் கடந்தவனே, சகலேஸ்வரனே, நிரஞ்சனனே, குணங்களை தோற்றுவித்தவனே, குணங்களுக்கு ஆதாரமானவனே, பிராகிருத குணம் இல்லாதவனே, சகல சர்க்குணங்களையும் கொண்டவனே, மூர்த்தமும் அமூர்த்தமும் ஆனவனே, மகாமூர்த்தியான விஸ்வரூபமும் சூத்ம மூர்த்தியான வியூக ரூபமும் வெளிப்படையாக தோன்றும் விபவ ரூபமும் அப்படி தோன்றாத பரஸ்வரூபம் உடையவனே, சத்ரு சங்கார காலங்களில் குரூரமாகவும் சுபாவத்தில் சாந்தமாகவும் விளங்கும் உருவமுடையவனே, ஞானமயனாகவும் அஞ்ஞானமயனாகவும் இருப்பவனே, நன்மையாய் இருப்பவனே, உண்மையும் இன்மையும் கற்பிப்பவனே, நித்திய அனித்திய பிரபஞ்ச ஆத்மகனே, பிரபஞ்சங்களுக்கும் மேற்பட்டவனே, நிர்மூலர் ஆசிரிக்க பெற்றவனே, அச்சுதனே, உனக்கு தண்டனிடுகிறேன். ஏகா அநேகா வாசுதேவா ஆதிகாரணா உனக்கு வணக்கம். எவன் ஸ்தூல ரூபத்தால் தோன்றுபவனும் எவன் சூட்சும ரூபத்தால் தோன்றாதவனுமாக இருக்கிறானோ, எவன் சகல பூதங்களையும் சரீரமாக கொண்டு யாவற்றிலும் தானே விலட்சணமாக இருக்கிறானோ, இந்த உலகம் யாவும் விஷம சிருஷ்டி காரணமாகாத எவனிடமிருந்து உண்டாயிற்றே அந்த புருஷோத்தமனுக்கு தண்டனிடுகிறேன் என்று பலவாக ஸ்தோத்திரம் செய்த பிரகலாதனிடம் ஸ்ரீஹரி பகவான் பிரசன்னமாய் பீதாம்பராதி திவ்ய லட்சணங்களோடு அவனுக்கு பிரத்யட்சமாய் சேவை சாதித்தார். அப்போது அந்த பரம பாகவதனான பிரகலாதன் பயபக்தியுடன் எம்பெருமானை சேவித்து மகிழ்ச்சியினால் நான் தடுமாற ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு தண்டனிடுகிறேன் என்று பல முறைகள் சொல்லி பிரார்த்தித்தான். சுவாமி, சரணாகதி செய்தோரின் துக்கத்தை போக்கடிப்பவரே, ஸ்ரீ கேசவா, அடியேனிடத்தில் பிரசன்னமாகி இந்த படியே எக்காலமும் பிரத்யக்ஷமாக சேவை தந்து ரட்சித்து அருள் செய்ய வேண்டும் என்று பிரகலாதன் வேண்டினான். அப்போது விஷ்ணு பகவான் அப்பாலகனை பார்த்து, பிரகலாதா, நீ இதர பயன்களை இச்சிக்காமல் என்னிடத்திலேயே பரமமான ஏகாந்த பக்தியை செய்தபடியால் உனக்கு பிரசன்னமானேன். உனக்கு இஷ்டமான வரங்களை வேண்டிக்கொள் என்று அருளிச் செய்தார். சுவாமி, அடியேன் தேவ திரிய மனுஷ்யாதி ஜென்மங்களிலே எந்த ஜென்மத்தை எடுத்தாலும் அந்த ஜென்மங்களில் எல்லாம் உன்னிடம் இடையறாத பக்தி உடையவனாக நான் இருக்க வேண்டும். மேலும் விவேகமில்லாத ஜனங்களுக்கு நல்ல சந்தன வனிதாதி போக்கிய வஸ்துக்களில் எத்தகைய ஆசை உண்டாகுமோ அத்தகைய பிரீத்தி சிறப்பானது உன்னை ஸ்மரிக்கின்ற அடியேனுடைய மனதினின்றும் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று பிரகலாதன் வேண்டிக் கொள்ளவே எம்பெருமான் அந்த பக்த சிகாமணியை கடாட்சித்து, பிரகலாதா, முன்னமே என்னிடம்
பிரியாத பக்தி உனக்கு உண்டாயிருக்கிறது. இன்னமும் அப்படியே அது அபிவிருத்தியாகும். அது இருக்கட்டும். இப்பொழுது உனக்கு வேண்டிய வரங்களை கேட்பாயாக என்று அனுக்கிரகம் செய்ய பிரகலாதாழ்வான் பிரார்த்திக்கலானான். எம்பெருமானே, உன்னை துதிக்கும் அடியேனிடத்தில் மாச்சரியம் பாராட்டியதால் அசக்கியமான அபச்சாரம் பண்ணினவரானாலும் இரணியன் என்னுடைய தகப்பனார் என்பதால் அவரை பாவமில்லாதவராக்கும்படி அனுக்கிரகம் செய்ய வேண்டும். மேலும் ஆயுதங்களால் அடிக்க வைத்தும் நெருப்பிலே போட்டும் சர்ப்பங்களை கொண்டு கடிக்கச் செய்தும் போஜனத்திலே விஷத்தை கலந்தும் நாக சர்ப்பங்களை கட்டி சமுத்திரத்திலே போட்டு வித்தும் பர்வதங்களால் துவைத்தும் இவ்வாறு மற்றும் பலவிதங்களான தொல்லைகளை செய்து உன் பக்தனான அடியேனை அழிக்க பார்த்த என் தந்தைக்கு சம்பவித்திருக்கின்ற அளவற்ற மகா பாவங்கள் உனது கடாட்சத்தினாலேயே நாசமாக வேண்டும். இதுதான் அடியேன் வேண்டும் வரமாகும் என்றான் பிரகலாதன். உடனே மதுசூதனன் புன்முறுவலுடன், பிரகலாதா, என் அனுகிரகத்தால் நீ கேட்டவாறே ஆகும். சந்தேகமில்லாமல் இன்னமும் உனக்கு வேண்டிய வரங்களை கேட்பாயாக என்றார். புருஷோத்தமனே, உனது திருவடி தாமரைகளிலே பிரியாத பக்தி உண்டாகும்படி அனுகிரகித்தால் அடியேன் கிருதார்த்தனானேன். சகல ஜெகத்காரண பூதனான உன்னிடத்தில் எவனுக்கு அசஞ்சலமான பக்தி சிறப்பு உண்டாகுமோ அவனுக்கு சர்வ உத்தமமான மோட்சமும் உண்டல்லவா? அப்படி இருக்க அவனுக்கு தர்மார்த்த காமங்களினால் ஆக வேண்டுவது என்ன என்றான் பிரகலாதன். குழந்தாய், உன் இதயம் என்னிடம் பக்தியுடன் எப்படி சஞ்சலமற்று இருக்கிறதோ அப்படியே எனது அனுகிரகத்தால் பரமமான மோட்ச ஆனந்தத்தையும் பெறுவாயாக என்று ஸ்ரீ பகவான் அருளி செய்து பிரகலாதன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்தர்தானமானார். பிரகலாதன் மீண்டும் நகரத்திற்கு வந்து தன் தந்தையை வணங்கி நின்றான். ஹிரண்யன் தன் பாலகனை இறுக கட்டி அணைத்து கொண்டு உச்சி மோந்து கண்களில் கண்ணீர் ததும்ப, அடே குழந்தாய், நீ பிழைத்து வந்தாயா என்று அன்போடும் ஆசையோடும் கொஞ்சினான். பரம தார்மீகனான பிரகலாதனும் தன் தகப்பனாருக்கும் ஆச்சாரியாருக்கும் பணிவிடை செய்து கொண்டு சுகமாக இருந்தான். சிறிது காலத்திற்கு பிறகு ஹிரண்யன் முன்பு நேர்ந்த பிரம்ம சாப வசத்தால் பகவானிடம் துவேஷம் முற்றி மறுபடியும் தன் மகனான பிரகலாதனை கொல்ல முயன்ற போது ஸ்ரீஹரி பகவான் அந்த அசுரனை சம்ஹரிக்க தீர்மானித்தார். தேவராலோ மனிதராலோ மிருகங்களாலோ தனக்கு மரணம் விளையக்கூடாது என்று ஹிரண்யன் முன்பு வரம் பெற்றிருந்தான். ஆகையால் மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் நரசிம்ம உருவமெடுத்து இரண்யனை கொல்ல வேண்டும் என்று விஷ்ணுமூர்த்தி கருதினார். இரண்யன் கோபத்துடன் தன் மகன் பிரகலாதனை நோக்கி, உன் ஆண்டவன் இந்த தூணிலும் இருப்பானோ என்று ஒரு தூணை சுட்டி காட்டி ஏளனமாக சிரித்து அந்த தூணை எட்டி உதைத்தான். உடனே ஹரி பகவான் நரசிம்ம ரூபியாக அவ்வரக்கன் சுட்டி காட்டிய தூணிலிருந்து தோன்றி அவ்வசுர வேந்தனை சம்ஹரித்தருளினார். பிறகு பரம பாகவதனான பிரகலாத ஆழ்வார் தைத்திய ராஜ்யத்தில் முடிசூடிக்கொண்டு அந்த ராஜ்ய போகத்தினால் பிராப்த கர்மங்களை கழித்து புத்திர பௌத்திராதிகளை பெற்று பிராரப்த கர்ம அனுபவமாகிற அதிகாரங்கழிந்தவுடன் இரண்டையும் விட்டு மோட்சத்தை அடைந்தான். மைத்ரேய முனிவரே, பரம பக்தனான பிரகலாதாழ்வாரின் மகிமையக்கமாக கூறினேன். எவன் மகாத்மாவான பிரகலாதனின் சரித்திரத்தை ஒருமித்த மனதுடன் கேட்பானோ அவனுக்கு அப்போதே சகல பாவங்களும் தீர்ந்து போகும். பிரகலாதனின் சரித்திரத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் அகோராத்திர கிருதங்களான பாவங்கள் நீங்க பெறுவர். இதில் ஐயமில்லை. எவன் இந்த சரிதத்தை படிக்கிறானோ அவன் பௌர்ணமியிலும் துவாதசியிலும் அஷ்டமியிலும் புனிதமான தோத்திரத்திலேயே சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் ஸ்வர்ண சிருங்கம் முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட உபயதோமுகியான பசுக்களை சத்பாத்திரத்திலேயே பூரணமயமான தட்சிணைகளோடு தானம் செய்த பயனை அடைவான். உபயதோமுகி என்பது இருபுறத்தும் முகத்தை உடையது. கன்றை ஈன்று கொண்டிருக்கும் போதே பசுவை தியானம் செய்வது. எவன் ஒருவன் பக்தியுடன் இந்த பிரகலாதாழ்வானின் திருக்கதையை கேட்கிறானோ அவனை ஸ்ரீமன் நாராயணன் பிரகலாதனை காத்தது போலவே சகல ஆபத்தையும் விலக்கி சர்வகாலமும் ரட்சித்தருள்வார். 20ஆம் பகுதி முற்றிற்று.